கொரியன் பாஷை படிக்கிற மற்ற வீடியோவுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். உயிரெழுத்து 10 இருக்குதானே, உயிரெழுத்து 10 இருக்குது. மெய் எழுத்து 14 எழுத்து இருக்குது. அந்த 14 எழுத்து தான் எனக்கு இருக்குது. பாருங்கள், அக் அன் அக், இது அக் அன் அத் அத் அர் அல் அம் அப் அப் அஸ் அங் அச் அஜ் அச் அக் அத் அப் ஹு, அதுதான் எழுத்துங்கள். அந்த எழுத்து 14 ரெண்டு ரெண்டு சேர்ந்து டபுள் எழுத்துங்கள் அங்கே இருக்குது. அது தமிழில் அப்படி ஒரு எழுத்துங்கள் இல்லை. இப்போ இதை சவுண்ட் பண்ணணும். பாருங்க, அக்கக், அதில் அத் சவுண்ட் ஒன்றும் இல்லை. அக்கக், இது அத்தத், இது அப்பப், இது அசஸ், இது அச்சிச். அக்கக், அத்தத், அப்பப், அசஸ், அச்சிச். இப்போ இந்த எழுத்துங்கள் இப்படி இருக்குது. நம்ம ஹல் எழுத்துங்கள், ஹல்னு சொன்னால், இப்போ கன்னு சொன்னால் இதுக்கு இப்படி ஒரு போட்டால் தானே அக்கு ஆகும். அப்படி அக் சவுண்ட் எடுக்கிறதுக்கு வேற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. சாதாரண அக் சவுண்ட் மாதிரி ஒன்று எடுக்கிறதா இருந்தால் இந்த எழுத்துங்களையும் போட இயலும். அதனால தான் இப்படி ஒரு எழுத்து இருக்குது. பாருங்க, அக்கக் ஆ அக்கா. அப்போ முயலுக்கு கொரியன் பாஷையில் சொல்கிறது தொக்கி. தொக்கி, தொக்கின்னு சொன்னால் முயல். இதில் பாருங்கள், இப்போ தொக்கி தொக்கி முயல். இந்த மாதிரி எழுதுறதுக்கு தான் இப்படி 5 எழுத்துங்கள் இருக்குது. இந்த எழுத்துங்களுக்கும் உயிர் எழுத்து போட இயலும். நான் எழுதியிருக்கிறத கொஞ்சம் பாருங்கள். அக்கக் ஆ அக்கா, அக்கக்யா அக்கியா, அக்கக்கோ அக்கோ, இக்கோ இல்லை இக்கோ, அக்கக்கியோ அக்கியோ, அக்கக்கோ அக்கோ, அக்கக்கியோ அக்கியோ, அக்கக் உ அக்கு, அக்கக்யூ அக்யூ, அக்கக் உ அக்கு, அக்கக் இ அக்கி. விளங்கிட்டானே? இதை பாருங்க, அத்தத் ஆ அத்தா, அத்தத் யா அத்யா, அத்தத் ஓ அத்தோ, அத்தத் யோ அத்யோ, அத்தத் ஓ அத்தோ, அத்தத் யோ அத்யோ, அத்தத் உ அத்து, அத்தத் யு அத்யு, அத்தத் உ அத்து, அத்தத் இ அத்தி. இது பாருங்க, அப்பப் ஆ அப்பா, அப்பப் யா அப்யா, அப்பப் ஓ அப்போ, அப்பப் யோ அப்யோ, அப்பப் ஓ அப்போ, அப்பப் யோ அப்யோ, அப்பப் உ அப்பு, அப்பப் யு அப்யு, அப்பப் உ அப்பு, அப்பப் இ, அப்பப் இ, அப்பப் இ அப்பி. அசஸ் ஆ அசா, அசஸ் யா அஸ்யா, அசஸ் ஓ சியோ, அசஸ் யோ சியோ, அசஸ் ஓ சோ, அசஸ் யோ. இது எழுதுற நேரத்தில் இது ரெண்டு இப்படி போடவும் இயலும். இது ரெண்டுக்கு இப்படி அசஸ் யோ சியோ, இல்லாட்டி நடுவுக்கு போடணும். அசஸ் ஓ சியோ, அசஸ் உ அசு, அசஸ் யு அசு, அசஸ் உ அசஸ் யு அஸ்யு, அசஸ் உ அசு, அசஸ் இ அசி. இப்போ நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும் பிற்பாடு இன்னும் 3 நாளைக்கு பிற்பாடு நான் மற்ற வீடியோ போடுறேன். ஹல் எழுத்துங்கள் எழுதுறது எப்படின்ட்டு. அப்போ நம்ம சந்திப்போம்.